குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. மடச்சூர், குள்ளம்பாளையம், சிறுவலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. இதனால் கோபி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு அருகே ஜெகதலா கிராமத்தில் படுகர் இன மக்களின் ஹெத்தை பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதையொட்டி ஜெகதலா, ஓதனட்டி, பேரட்டி, மல்லிக்குறை, மஞ்சுதளா உட்பட 8 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து பாரம்பரிய பாடல்களை பாடி நடனமாடினர். சென்னை அருகே திருவேற்காட்டில் பாஜக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் என மும்மதத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கத்தி மற்றும் ஈட்டி சுழற்றுதல் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் வேலூர் நகராட்சி சந்தைப்பேட்டையில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை சந்தை மக்கள் கூட்டத்தால் களை கட்டியது. ஆடுகளின் வரத்து குறைவாக இருந்த போதிலும் வாங்குவதற்கு அதிகப்படியான வியாபாரிகள் குவிந்ததால் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. 10 கிலோ எடை கொண்ட ஆடு 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆடு மற்றும் கோழிகள் என மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் வாழைத்தார் வரத்து குறைவால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு போதிய விலை கிடைக்காததால் சாகுபடி பரப்பு குறைந்ததே இந்த தட்டுப்பாட்டிற்கு காரணம். தற்போது ஒரு தார் 600 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மழையினால் அறுவடை பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதோடு விற்பனை பாதிக்குமோ என வியாபாரிகள் அஞ்சுகின்றனர். எனினும் விவசாயிகள் துணிச்சலுடன் ஏல மையங்களுக்கு தார்களை அனுப்பி வருகின்றனர். தட்டுப்பாட்டை போக்க வெளி மாவட்டங்களில் இருந்தும் தற்போது திருவையாறு சந்தைக்கு வாழைத்தார்கள் வரவழைக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செங்கரும்பு அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஒரு கட்டு கரும்பு 400 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட கரும்புகளை லாரிகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாட்டு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. இந்நிலையில் போட்டிக்கான விழா மேடை, சாலையோர தடுப்புகள் அமைக்கும் பணிகள், குடிநீர் வசதி உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் வருகை தந்து மக்களின் குளிர் சுரம் நீக்கிய வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் 14வது ஆண்டு 63 பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கைலாசநாதர் கோயிலிலிருந்து பஞ்சமூர்த்திகள் மற்றும் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலைகள் 20 மலர் பல்லக்குகளில் எழுந்தருளின. சிவவாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் பல்லக்குகளை தோளில் சுமந்து
4 ரத வீதிகளில் உலா வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழைய 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகன கண்காட்சி நடைபெற்றது. இதில் 1960களில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான ஜீப்புகள், யமஹா, புல்லட், ஜாவா, பஜாஜ் M80 என பழையது முதல் தற்போது வரையிலான பல்வேறு 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. புதுக்கோட்டை பெரியார் நகரைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் தீபக் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 4 மணி நேரம் இடைவிடாமல் ட்ரம்ஸ் வாசித்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இதற்காக பல மாதங்களாக கடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தீபக் இன்று ஒரு தனியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்வில் இந்த சாதனையை படைத்தார். அவருக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனது பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர்களின் ஆதரவுடன் அடுத்ததாக கின்னஸ் சாதனை படைப்பது தனது லட்சியம் என மாணவன் தீபக் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் சரணாலயத்திற்கு பறவைகள் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் சரணாலயத்திற்கு பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதன்படி பிளாஸ்டிக் பையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள், பானங்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் உள்ளிட்டவற்றை சரணாலயத்திற்கு கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பறவைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்பதால் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய பருவகால பணியாளர்கள் கொட்டும் மழையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் 2013 முதல் 2016 ஆண்டு வரை பணியில் சேர்க்கப்பட்ட 200க்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டனர். நாகையில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் 7வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பட்டை அணிந்து கொட்டும் மழையில் போராட்டத்தில் பங்கேற்றதுடன் மடிப்பிச்சை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பினர். குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும், வருங்கால வைப்பு நிதி மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகரில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி வாயில் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஊதிய உயர்வு, பொங்கல் கருணை தொகை அளித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் வெண்நுரை பொங்கிச் செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 699 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ரசாயன கலவைகளுடன் குவியல் குவியலாக நுரை பொங்கிய நிலையில் நீர் வெளியேறி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர், தெம்மாவூர், புனல்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுக்கப்பட்டது அம்பலமாகியுள்ளது. புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் அதிக ஆழத்தில் மண் திருடப்பட்டு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 5க்கும் மேற்பட்ட குவாரி ஒப்பந்ததாரர்கள் வரும் ஜனவரி 19ஆம் தேதி நேரில் ஆஜராக கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே 2 முறை சம்மன் அனுப்பியும் இவர்கள் ஆஜராகவில்லை. காரைக்குடி அருகே கண்டனூரில் 26 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வந்த தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வளாகம் தற்போது மூடப்பட்டுள்ளது. சோப்பு, தேன், பனை வெல்லம் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து கண்டனூர், பாலையூர் உள்ளிட்ட பல கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வந்த இந்த மையம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் முடங்கியுள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க இந்த வளாகத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கதர் வாரியத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பள்ளி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சம வேளைக்கு சம ஊதியம் என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் 8 பேரை திமுக அரசு கைது செய்துள்ளதாக கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நிர்வாகிகளை வீட்டுச் சிறையில் வைத்து அவர்களது செல்போன்களை பறித்துக் கொண்டு தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்துள்ளார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கோரி தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். சென்னை அம்பத்தூரில் 57 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து போராட்டத்தை முடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலனை செய்து நிறைவேற்றப்படும் என அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்தார். அப்போது உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் இந்த பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கும். எப்படி பொங்கலுக்கு முன்னால் வருகின்ற போகியை போல் அந்த போகியில் அல்லவைகளை அகற்றுவதற்காக தீயிட்டு கொளுத்துவோமோ அதை போல் அல்லவைகளை தீக்கரையாக்கி நல்லவைகளை பொங்கல் உதய சூரியனோடு வரவேற்போம். மகிழ்ச்சி. நன்றி. சென்னை மாநகராட்சியின் கீழ் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்ததை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூரில் அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்த நிலையில் மகிழ்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தேசபக்த ஞானி விவேகானந்தனின் பிறந்த நாளில் அவரது வழி நடந்து அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்க உறுதியேற்போம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், புண்ணிய பூமியான பாரத பூமியில் வாழையடி வாழையாக எண்ணற்ற மகான்கள் தோன்றியதாகவும் அந்த வரிசையில் தோன்றியவர்தான் சுவாமி விவேகானந்தர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் 25 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கண்மாய்கள் மற்றும் குளங்களுக்கு நீர்வரத்து தொடங்கியுள்ளது. ஆண்டின் தொடக்கத்திலேயே அணை நிரம்பியதால் பாசன விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு வாரத்திற்கு பின் ராமேஸ்வரம் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். பலத்த சூறைக்காற்று காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது காற்றின் வேகம் குறைந்ததால் 5000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பள்ளி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமவேளைக்கு சம ஊதியம் என்று திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் 8 பேரை திமுக அரசு கைது செய்துள்ளதாக கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். நிர்வாகிகளை வீட்டுச் சிறையில் வைத்து அவர்களது செல்போன்களை பறித்துக் கொண்டு தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோவிலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். ஆண்டாள் மூலவர் சன்னதி, பெரியாழ்வார் சன்னதி, ஆண்டாள் பிறந்த நந்தவனம் உள்ளிட்டவற்றில் தரிசனம் செய்த பின் பக்தர்களுடன் இணைந்து ராஜகோபுரம் முன்பு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வழிபாடு முடித்து புறப்பட்டுச் சென்ற அவரிடம் கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தை பிறந்த பிறகுதான் அனைத்தும் என்று ஒற்றை வரியில் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்.
திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்பது குறித்த கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் இல்லத்தில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தேர்தல் நேரத்தில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என ராமதாஸ் பதிலளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் பலவிதமான யோகங்கள், பலவிதமான பேச்சுக்கள், உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். உங்களுடைய விருப்பம் என்ன ஐயா? நீங்க முடிவு எடுத்துட்டீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்களா? இது இன்னும் முடிவு எடுக்கல. முடிவு எடுப்போம். நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. முடிவு எடுப்போம். இந்த தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இப்போ தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனா பரிசீலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? பரிசீலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணிக்கு திமுகவுடன்? நான் அப்புறம் சொல்றேன். சிபிஐ விசாரணை என்ற பெயரில் விஜயுடன் அரசியல் ஒப்பந்தம் ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்வதாக காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிங்கத்தின் வாயில் தானாக சிக்கியதைப் போல் விஜய் சிக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிபிஐ விசாரணை என்ற பெயரில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி இப்பொழுது தவேகாவின் தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லி அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லோரையும் அச்சுறுத்த வேண்டும். தன்னுடைய அரசியல் ஒப்பந்தத்திற்கு வந்தால் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் எல்லாமே காணாமல் போய்விடும். எதை வேண்டுமானாலும் திரும்ப பெறுவார்கள். ஒத்துவரவில்லை என்றால் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ, பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ அனைத்தும் ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அனைத்தையும் சிதைப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. தைப்பொங்கலை முன்னிட்டு மதுரை, அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக திருப்பூரில் காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மண்குத்துதல், நீச்சல் மற்றும் நடைப்பயிற்சிகளுடன் காளைகளின் உடல் வலிமையை பெருக்க சிறப்பு உணவு முறைகள் பின்பற்றப்படுகின்றன. வழக்கமான தீவனத்துடன் பருத்திக்கொட்டை, தவிடு, பச்சரிசி மாவு, பேரிச்சம்பழம் மற்றும் முட்டை போன்ற சத்தான உணவுகளும் வழங்கப்படுகின்றன. 20 காளைகளுடன் 30 மாடுபிடி வீரர்களும் இந்த போட்டிகளில் பங்கேற்க தயாராகி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மல்லி கிலோ 6000 ரூபாய்க்கும், முல்லை 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ மற்றும் கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனிடையே தொடர் பனிப்பொழிவு காரணமாக வரத்து குறைந்திருப்பதாலும் பொங்கல் பண்டிகையாலும் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மார்கழி மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆரோவில்லில் திருப்பாவை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரோவில் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பனங்கிழங்கு அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாப்பாத்தி, முத்தலாபுரம், வேம்பார் உள்ளிட்ட பகுதிகளில் பனங்கிழங்கு சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவற்றை அறுவடை செய்யும் பணிகளில் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மழை காரணமாக விளைச்சல் அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி சந்தைப்பேட்டையில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை சந்தை மக்கள் கூட்டத்தால் களை கட்டியது. ஆடுகளின் வரத்து குறைவாக இருந்த போதிலும் வாங்குவதற்கு அதிகப்படியான வியாபாரிகள் குவிந்ததால் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. 10 கிலோ எடை கொண்ட ஆடு 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆடு மற்றும் கோழிகள் என மொத்தம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் ஒரு பகுதியாக பாரம்பரிய வள்ளி கும்மி நடன நிகழ்ச்சி நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விவசாயிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் வனவிலங்குகளால் பயிர்கள் சேதமடைவதை தடுக்க வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பொங்கல் பண்டிகையொட்டி திருவாரூரில் மண்பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மண்பானை, மண் அடுப்பு உள்ளிட்டவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இதனிடையே பித்தளை பாத்திரங்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள் விற்பனையும் அதிகரித்திருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகளில் கடந்த 3 நாட்களில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் சொந்த ஊருக்கு பயணம் செய்துள்ளனர். இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மொத்தமாக இயக்கப்பட்ட 8,270 பேருந்துகளில் 3,58,496 பேர் சொந்த ஊருக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 2,38,535 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையடிப்பதை அரசு தடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகள் 3,800 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாய் வரை மிக அதிக கட்டணம் வசூலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் இத்தகைய கட்டண கொள்ளையை தடுக்காமல் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பெயரளவு அபராதம் விதிப்பதை தவிர்த்து மக்களை சுரண்டும் தனியார் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டணத்தை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து மக்கள் புகார் கொடுக்க முன்வருவதில்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளில் மக்கள் தெரிந்தே பயணம் செய்வதாக குறிப்பிட்டார். மேலும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும், தவறுகள் இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். சில இடங்களில் மக்களே தாங்களே விரும்பி அந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள். வால்வோ போன்ற பேருந்துகளிலும், ஏசி ஸ்லீப்பர் போன்ற பேருந்துகளிலும் செல்வதற்கு விருப்பப்படுபவர்கள் அந்த பேருந்துகளில் அந்த கட்டணத்திற்கு ஒப்புக்கொண்டே பயணிக்கிறார்கள். அவர்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை. யார் புகார் அளிக்க முன்வருகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 220 ரூபாய் உயர்ந்து 13,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,760 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபாய் விலை அதிகரித்து 2,87,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 12 ரூபாய் விலை அதிகரித்து 287 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தொடர்ந்து விலை உயர்ந்து வரும் தங்கம், வெள்ளியின் விலையால் சாமானிய மக்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரை பாமகவிலிருந்து நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோரை நீக்குவதாக அறிவித்துள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் நோட்டீஸுக்கு விளக்கம் அளிக்காமல் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்ததால் 3 பேரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி ஒருவரை 3 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்துள்ளது. சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆதிகேசவன் மீது கொலை வழக்கு உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆதிகேசவன் தனது தோழியை சந்திக்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். தொடர்ந்து அதிகாலையில் அம்மருத்துவமனைக்குள் புகுந்த 3 கும்பல் ஆதிகேசவனை கொலை செய்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆதிகேசவனின் தோழி சுசித்ரா மற்றும் சாருமதி ஆகிய இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.